தீபாவளிக்கு முன்னதாகவே புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கடைகளும் திறக்கப்பட்டு அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறையின் கீழ் இயங்கி வரும் இந்திரா காந்தி பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையம், ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை ஆகியவற்றில் சுகாதார பணியாளர்களுக்கு முன்பிருந்த நிரந்தர பணியாளர்கள் நியமனத்தை மறுத்து அவுட்சோர்சிங் என்ற பெயரில் ஒப்பந்த தொழிலாளர்களை நியமித்தனர். அவர்கள் பல ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்தில் மருத்துவமனைகளில் துப்புரவு பணி செய்து வருகின்றனர். குறிப்பாக கொரோனா காலத்தில் இரவு பகல் பாராமல் அனைத்து பணிகளையும் சுகாதார துப்புரவு பணியாளர்களே பார்த்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ஒப்பந்தத்தை முடித்தும் வரும் அக்டோபர் 1 முதல் புதிய ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில் போடப்பட்டுள்ளது. ஒப்பந்தம் செய்யப்பட்ட புதிய ஒப்பந்ததாரர்கள் கடந்த 7 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வந்த தொழிலாளர்களை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நீக்கிவிட்டு புதிய தொழிலாளர்களை நியமிக்கும் வேலையில் இறங்கியுள்ளனர். இதனை அறிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அரசு மருத்துவமனைகளில் துப்புரவு பணி முழுமையாக தடைபட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, தொழிலாளர் சட்ட விதி முறைகளுக்கு எதிராக செயல்படும் புதிய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முதலமைச்சரை வலியுறுத்த உள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேலை சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் 60 வயது பூர்த்தி அடைந்த முதியோர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பயனாளிகளுக்கு வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹாஸ்தரஸில் உள்ள டிஎல் பப்ளிக் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் புகழுக்காக 2ஆம் வகுப்பு மாணவனை பள்ளி நிர்வாகமே நரபலி கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் டி. பாபு கொலை வழக்கில் குற்றவாளிகள் கைது. புதுச்சேரியில் நடைபெற்ற 19 வயதிற்கு உட்பட்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்திய அணி கோப்பையினை வென்றது.